வணக்கம். சினி மினி ஷியாம் பெனகல் இந்தியாவினுடைய சினிமா மேதைகளில் ஒருவர். சமீபத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார். ஷியாம் பெனகல் அப்படிங்கும்போது சத்யஜித் ரே, ஷியாம் பெனகல், மிருனாள் சென் இப்படிலாம் சினிமா மேதைகள் இந்தியாவில் அருமையான திரைப்படங்களை உருவாக்கி மக்களுடைய உள்ளங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகத்தான திரையுலக மேதைகளில் ஒருவரான ஷியாம் பெனகல் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னா உண்மையாகவே கண்ணீருடன் நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் இது. நான்லாம் ஷியாம் பெனகலுடைய ரசிகன். ஷியாம் பெனகல் இயக்கிய அனைத்து படங்களையுமே நான் பார்த்துருக்கிறேன். அதனால் நம்ம விட்டு ஷியாம் பெனகல் பிரிஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு சூழலில் அவரை பற்றிய ஒரு அருமையான தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, அவர் டைரக்ட் பண்ண ஒரு படம் வந்து மாந்தன் அப்படின்னு ஒரு படம். அந்த மாந்தன் திரைப்படம் 1976ஆம் ஆண்டு திரைக்கு வந்து தேசிய விருதை பெற்றது. சிறந்த இந்தி திரைப்படம் அப்படின்ற பிரிவில் வந்து பெஸ்ட் ஹிந்தி மூவி அப்படின்றத 1976 நேஷ்னல் அவார்டு, ஜனாதிபதி விருது அந்த திரைப்படத்திற்கு கிடைத்தது. அந்த படத்திற்கு கதை எழுதியவர் விஜய் டெண்டுல்கர் அப்படின்னு புகழ்பெற்ற எழுத்தாளர். அவர் தான் அதுக்கு கதை திரைக்கதை அமைத்திருந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து சிறந்த திரைக்கதை அப்படின்றதுக்காக வந்து விஜய் டெண்டுல்கருக்கு அந்த வருஷம் அவார்டு கிடச்சிச்சு. இது மாந்தன் திரைப்படம் வந்து சம்மந்தப்பட்ட இரு தகவல்கள் அப்படின்றத வச்சுங்க. இன்னும் இதில் சுவாரஸ்யமான சில விஷயங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஷியாம் பெனகல் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அப்படி வரும்போது இது விஷயமாக வர்கீஸ் குரியன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ குஜராத் மில்க் உங்களுக்கு நடத்துங்களா, மில்க் அப்படின்போது குஜராத்தில் தான் ரொம்ப அதிகமாக இந்தியாவிலேயே பால் உற்பத்தி அப்படின்றதுல, அது மாதிரி அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சங்கம் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படிங்கும்போது, அதாவது மில்க் கோஆப்ரேட்டிவ் மார்க்கெட்டிங் ஃபெடரேஷன் அப்படின்னு அதனுடைய பேர். அதனுடைய நிர்வாகி ஜார்ஜ் குரியன், அதுதான் ஃபாதர் ஆஃப் ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். ஹீஸ் எ மலையாளி. ஹீ வாஸ் ஃப்ரம் கேரளா. போய் மிகப்பெரிய அந்த பால் சம்மந்தப்பட்ட அந்த துறை இருக்குல்ல, அது மிகப்பெரிய புரட்சியை செய்தவர் இந்திய அளவில் ஜார்ஜ் குரியன் அப்படி வச்சுங்களேன். அப்போ ஜார்ஜ் குரியனை இவர் போய் சந்திக்கிறாரு ஷியாம் பெனகல். ஜார்ஜ் குரியன் ஒரு கூப்பிட்ருக்காரு, ஷியாம் பெனகலை கூப்பிட்டு இதை மாதிரி இந்த மில்க் ரிலேட்டட் மேட்டர், அந்த சொசைட்டி, இந்த விஷயங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இவர் சொல்கிறார், டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணுறத விட ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் அப்படின்ற மாதிரி பண்ணால் என்னன்ற மாதிரி ரெண்டு பேருமே கலந்து பேசுகிறாங்க அப்படி வச்சுக்கிடுவோம். ஃபீச்சர் ஃபில்ம் மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணும்போது அதுக்கு வந்து பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இப்போ வந்து டாக்குமெண்ட்ரி அப்படின்னா அது ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட்டில் உள்ள படத்தை பண்ணலாம். ஃபீச்சர் ஃபில்ம் வந்து ஃபுட்டேஜ்னு ஒன்று இருக்குல்ல, 2 மணி நேரமாவது குறைந்தபட்சம் படத்தை பண்ணணும். அப்போ அதுக்குரிய அமௌண்ட் அப்படிங்கும்போது ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. அப்படி வந்து இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்ற மாதிரி ஷியாம் பெனகல்கிட்ட ஜார்ஜ் குரியன் கேட்குறாரு. ஷியாம் பெனகல் வந்து ஏன்னா அந்த காலத்தில் என்ன இருக்கும், அப்படி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை சொல்லி இந்த அமௌண்ட்டுக்குள்ளே பண்ணலாம் ஒரு கதையை வச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொன்ன உடனே அப்போ இதுக்கு வந்து நான் சில ஐடியா பண்ணி சில ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்கள் சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும், க்ரௌடு ஃபண்டிங் அப்படின்றாங்களே. க்ரௌடு ஃபண்டிங் அப்படின்னா இப்போ எந்தளவுக்கு இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்றதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மில்க் சொசைட்டி இருக்குல்ல, அந்த கூட்டுறவு சொசைட்டி, அந்த பால் கூட்டுறவு சொசைட்டியில் 5 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க குஜராத்தில். 5 lakhs மெம்பர்ஸ் அப்படி வச்சுங்களேன். அந்த 5 லட்சம் உறுப்பினர்களும் ஆளுக்கு எவ்வளோ ரூபா, 2 rupees தோ 2 ரூபா, வெறும் 2 ரூபாங்க, 2 ரூபா போட்டிருக்காங்க. 5 லட்சம் பேர் 2 ரூபா போட்டாங்கன்னாச்சு 10 லட்சம் ஆகுதுல்ல. அப்படி உருவாக்கின படம் தான் மாந்தன். யோசிச்சு பார்த்தா வெறும் 2 ரூபா தான். 2 ரூபா போட்டு 5 லட்சம் பேர் போட்டு ஒரு படத்தையே அதை க்ரௌடு ஃபண்டிங் அப்படின்னு, அந்த க்ரௌடு ஃபண்டிங்கிறது தான். அதாவது தனிப்பட்ட ஒருத்தர் தயாரிப்பாளர் கிடையாது. ஒருத்தரோ 5 பேரோ 10 பேரோ 3 பேரோ 2 பேரோ கிடையாது. 5 லட்சம் பேரும் தயாரிப்பாளர்கள் தான். 2 ரூபா போட்டு அந்த பணத்தை வச்சு ஷியாம் பெனகல் ஒரு படத்தை பண்ணியிருக்காரு. அந்த படம் தான் மாந்தன். அந்த மாந்தன் திரைப்படம் அது வரும்போது ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, மாந்தன் திரைப்படம் வந்து வெற்றி பெற்றது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த போட்ட அசல் வந்து லாபமும் வந்து இருக்குது. அதுதான் பெரிய விஷயம். லாபம் வந்து அந்த 2 ரூபா முதலீடு போட்டவங்களுக்குலாம் அதில் ஒரு பங்குன்ற மாதிரி ஏதோ பிரித்து ஏதோ கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். இப்படி ஒரு மேட்டர். இந்த படத்தை வந்து நான் ஆக்சுவலாக திரைக்கு வந்து சில வருடங்களுக்கு பிறகு ஆக்சுவலாக நான் வந்து இந்த திரைப்படத்தை வந்து அண்ணா சாலையில் நான் வந்து பார்த்தேன் இந்த படத்தை. இந்த திரைப்படத்தை பார்க்கும்போது எனக்கு ஆக்சுவலாக அந்த மினி ஆனந்த்ன்ற ஒரு திரையரங்கம், ஆனந்த்னு ஒரு திரையரங்கம், அந்த ஆனந்தத்துலேயே வந்து மினி ஆனந்த்னு ஒரு சின்ன தியேட்டர் ஒன்று இருக்கும். அதில் தான் இந்த திரைப்படத்தை மாந்தன் திரைப்படத்தை பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது இன்னும் சொல்லப்போனால் ஷியாம் பெனகல் படம் அதுக்கு பிறகு நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். நான் பார்த்த முதல் ஷியாம் பெனகல் படமே மாந்தன் தான்.
இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு வந்து அப்படியே ஷியாம் பெனகல் மேலே அளவற்ற மதிப்பு மரியாதை. ஸ்மிதா பாட்டீல் அதில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, நசருதீன் ஷா ஆக்ட் பண்ணியிருப்பார், கிரிஷ் கர்னாட் ஆக்ட் பண்ணியிருப்பார், அமரீஷ் புரி ஆக்ட் பண்ணியிருப்பார். இதெல்லாம் பார்த்தா ஒரு மாறுபட்ட திரைப்படம் அப்படின்னு வரும்போது ஷியாம் பெனகல் வந்து எந்த அளவிற்கு ஒரு மாறுபட்ட கதை கருவை வைத்து இந்த மாந்தன் திரைப்படத்தை இயக்கி இருக்கிறார் அப்படின்னு வரும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையாகவே ஷியாம் பெனகலை வந்து மதிப்புடனும் மரியாதையுடனும் நான் மனதிற்குள் நினைத்தேன். அப்படி வரும்போது அது பிறகு அந்த ஆண்டில் வந்து நேஷனல் அவார்டு 2 அவார்டு வாங்கிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன்ல. இதை தாண்டி அந்த படம் வந்து ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்டு அகாடமி அவார்டு அப்படின்றோம்ல, ஆஸ்கார் போட்டி, ஆஸ்காருக்கு போட்டிக்காக இந்தியாவின் சார்பாக அனுப்பப்பட்ட திரைப்படம் மாந்தன் அப்படி வச்சுக்கோங்க. அதனால் இந்த மாந்தன் திரைப்படம் 5 லட்சம் பேர் ஆளுக்கு 2 ரூபா போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்றது ஒன்று. இப்படிப்பட்ட ஒரு புரட்சியை ஷியாம் பெனகல் 1976ஆம் ஆண்டில் செய்திருக்கிறார் அப்படின்றது ஒன்று. அதுக்கு பிறகு இந்த படம் நேஷனல் அவார்டு வாங்கி ஆஸ்காருக்கு அனுப்பப்பட்ட படம் அப்படின்ற அளவுக்கு எந்த அளவுக்கு பெயரையும் புகழையும் பெற்றிருக்கிறது அப்படின்றல. அப்போ ஷியாம் பெனகல் வந்து இப்போ இறந்து போயிருக்கக்கூடிய அந்த சூழலில் ஷியாம் பெனகல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன்.